Hi viewers, welcome to KV Tips. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் garlic pickle. பூண்டு ஊறுகாய். தேவையான ingredients என்னன்னு பார்க்கலாம். 3 பூண்டு எடுத்துக்கங்க. அந்த பூண்டை நல்லெண்ணெயில நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து புளிக்கரைசல் 50 கிராம் புளி எடுத்து பேஸ்டா கரைச்சி வச்சுக்கோங்க. பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, நல்லெண்ணெய் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு போடுறதுக்கு கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. வெந்தய பவுடர் 2 டேபிள் ஸ்பூன். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேனில் எடுத்து வச்சுருக்க நல்லெண்ணெயை ஆட் பண்ணி கடுகு ஆட் பண்ணுங்க. கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை ஆட் பண்ணுங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சிருக்க புளி பேஸ்ட்டையும் அதில் ஆட் பண்ணுங்க. புளி பேஸ்ட் நல்லா கொதிச்சு ஒரு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் மிளகாய்த்தூளை ஆட் பண்ணுங்க. மிளகாய்த்தூள் கட்டியாகாமல் கரைச்சிக்கிட்டே ஆட் பண்ணுங்க. மிளகாய்த்தூள் ஆட் பண்ணி 2 நிமிஷம் கழிச்சதுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ணுங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் திக்கானதுக்கப்புறம் நம்ம நல்லெண்ணெயில் வறுத்து வச்சுருக்க பூண்டும் ஆட் பண்ணுங்க. பூண்டு ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெந்தய பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை ஆகி கொஞ்சம் திக்னஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம பெருங்காயத்தூள் ஆட் பண்ணணும். இப்போ இந்த பூண்டில் பார்த்தீங்கன்னா செலினியம் அப்படிங்கிற தாது சத்து அதிகமாக இருக்கனால இது இதயத்துக்கு ரொம்ப நல்லது. உடல் எடை குறையணும் அப்படின்னா நம்ம பூண்டு அதிகமாக சேர்த்துக்கலாம். ரத்த அழுத்தத்தையும் இது குறைக்கும். சளி மற்றும் இருமல் வராமையும் தடுக்கும். கேஸ் ப்ராப்ளம் வராமையும் இது தடுக்கும். பார்த்தீங்கன்னா நமக்கு கார்லிக் பிக்கல் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.